அனைவருக்கும் வணக்கம். அன்பு உறவுகள், நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். ஒரு மனிதரின் வெற்றி என்பது அவர் பெற்ற பதவிகளில் மட்டும் இல்லை, அவர் தொட்ட மனங்களில் உள்ளது. அந்த வகையில் ஆசிரியராக அவர் உருவாக்கிய மாணவர்கள், அவர் பேசிய வார்த்தைகளால் ஊக்கமடைந்தவர்கள், அவர் எழுதிய நூல்களால் பயன்பெற்ற வாசகர்கள், இவர்கள் எல்லோரும் அவரின் சாதனைகளுக்கான உயிருள்ள சான்றுகள். குடும்பத்தில் அவர் அன்பான கணவர், பொறுப்பான தந்தை, பிள்ளைகளின் ஆசைகளை நிறைவேற்றுவது அவரது சிறப்பாக நான் பார்க்கின்றேன். 2 பெண் குழந்தைகளையும் சமமாக பார்ப்பார். அதற்கு ஒரு சின்ன சம்பவத்தை நான் சொல்ல உங்கள்கிட்ட கடமைப்பட்டிருக்கேன். 2 குழந்தைகளுக்கும் ஒரு நாள் ஜிமிக்கி வாங்குறதுக்காக கடைக்கு போனாங்க. அந்த ஜிமிக்கியோட விலை 500 ரூபாய் கூடி. கடைக்காரர் சொன்னாரு, ஒரு ஜிமிக்கியை நீங்க இன்னைக்கு எடுத்துட்டு போங்க, நாளைக்கு இன்னொரு ஜிமிக்கியே கொண்டு போங்க அப்படின்னு சொன்னார். உடனே அது அவருக்கு சரிப்பட்டு வரல. வேண்டாம், கொண்டு போனா 2 குழந்தைகளுக்கும் சேர்த்து கொண்டே கொடுக்கணும், இல்லாட்டி சங்கடப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் இருக்க திருமண மோதிரத்தை உடனே அந்த கடையில் அடகு வச்சு அந்த 500 ரூபாயை கட்டிட்டு 2 ஜிமிக்கியையும் கையில் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவருக்கு அந்த அளவுக்கு பிள்ளைங்கன்னா ரொம்ப உயிராக இருப்பாங்க. இது மாதிரி நிறைய சம்பவங்கள் அவர்கிட்ட நான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கேன். குழந்தைகள்லாம் அவரது உயிர். குழந்தைகள் மகிழ்ச்சி தான் அவரின் மகிழ்ச்சி. சமூகத்தில் அவர் மதிக்கப்படும் அறிஞர். தமிழ் உலகில் அவர் தனித்த அடையாளம் கொண்ட சிந்தனையாளர். பணி நிறைவு என்பது ஓய்வு அல்ல, அது இன்னொரு புதிய பயணத்தின் தொடக்கம். இவ்வளவு பெருமைகளையும் சாதனைகளையும் எளிமையுடன் தாங்கி நிற்கும் என் கணவரை பாராட்டுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன். உழைப்பால் உயர்ந்தவர், தமிழால் நிலைத்தவர், அன்பால் அனைவரின் மனதிலும் இடம் பிடித்தவர் என்ற பெருமையுடன் அவரோடு 1989 முதல் இன்று வரை பயணிக்கின்றேன். நன்றி, வணக்கம். முதுகலை மொழியாசிரியர் அவர்களுக்கு தலைமகனாய் பிறந்த தவப்புதல்வரே, எங்கள் ஆருயிர் அண்ணனே, உங்களை வாழ்த்த வயதில்லை, வணங்குகின்றேன். திருமதி இந்திராணி அம்மையார் அவர்களுக்கு கருவிலை திருவாக பிறந்து திருக்கும்புறனாய் வளர்ந்து தன்னுடைய 12ஆம் வயதில் இதே வைகாசி மாதம் பழையவத்தலக்கொண்டு கிராமத்தில் தன் முதல் கன்னி தமிழ் பேச்சை வசனமாய் 16 வயது நிலை பட ஜப்பானி கேரக்டராக வந்த ஆத்தா ஆடு வளர்த்தா, கோழி வளர்த்தா, நாய் வளர்த்தா என்று பேசிய வசனத்தை பேசி குடும்ப உறுப்பினர்களின் முதல் ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் நீங்கள். அன்றே நமது அக்கா திருமதி பாசவேல் அவர்கள், தம்பி நீ நன்றாக வருவாய், பிற்காலத்தில் நல்ல பேச்சாளராக வருவாய் என ஆசீர்வாதம் கொடுத்தார்கள். நீங்களும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து இன்று ஆலமரமாக நின்று இலக்கிய பணியும் ஆன்மீக பணியும் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் வயது மூப்பு காரணமாக அரசாங்கம் வேண்டுமானால் ஓய்வு கொடுக்கலாம், ஆனால் உங்கள் கலைப்பணிக்கு என்றென்றும் ஓய்வு கிடையாது. இன்னும் இந்த தமிழ் சமுதாயத்திற்கும் வருங்கால இளைய தலைமுறையினருக்கும் வழிகாட்டியாய் ஒளிவிளக்காய் இருந்து வழிநடத்த வேண்டும். உங்கள் இலக்கிய பணியும் ஆன்மீக பணியும் தொடர வாழ்த்தி வணங்குகின்றேன். என்றும் உங்கள் பெரியமான தம்பி நாகராஜ். அனைவருக்கும் பணிவான வணக்கம். இன்று என் அன்பான சகோதரர் திரு சண்முக திருக்குமரன் அவர்களின் பணி நிறைவு நாளை கொண்டாடுவதற்காக நாம் அனைவரும் ஒன்று கூடியுள்ளோம். அவரது வாழ்வினையர் அன்னை வைஜெயந்தி மாலா அவர்களோடு நாம் இங்கு நிற்கும்போது விடாமுயற்சி, கல்வி, சிறந்த சொற்பொழிவு மற்றும் சுயநலமற்ற சேவையால் நிறைந்த அவரது வாழ்க்கையை மிகுந்த பெருமையுடன் திரும்பி பார்க்கிறோம். நாங்கள் 2 சகோதரிகள், 3 சகோதரர்கள் என 5 பிள்ளைகள் கொண்ட ஒரு கூட்டு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். பெரிய குடும்பத்தின் யதார்த்தத்தை அறிந்த எவருக்கும் அதன் பொருளாதார சவால்கள் நன்கு புரியும். நாங்களும் அதற்கு விதிவிலக்கல்ல. ஆனாலும்
கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும்போது எங்களுக்கு அன்பிலோ அரவணைப்பிலோ அல்லது நல்வழி காட்டுதலிலோ எந்த குறையும் இருந்ததில்லை. எங்கள் பெற்றோர் அயராது உழைத்து எங்கள் ஐவருக்கும் நல்ல கல்வியையும் வசதியான வாழ்க்கையையும் உறுதி செய்ய பல தியாகங்களை செய்தனர். இன்று நாம் இந்த உன்னத நிலையில் இருப்பதற்கு நமது பெற்றோரின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய ஆசிகளும் உழைப்புமே காரணம். என் சகோதரர் சண்முக திருக்குமரன் அவர்கள் அந்த பண்புகளை தன் நெஞ்சில் ஆழ பதித்து எங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் ஒரு பொறுப்பான வழிகாட்டியாக திகழ்ந்தார். என் சகோதரர்களின் பணிப்பயணம் விடாமுயற்சிக்கு ஒரு சிறந்த உதாரணம். மிகவும் எளிய பின்னணியில் இருந்து தொடங்கி பல சமூக மற்றும் தொழில்முறை சவால்களை எதிர்கொண்டார். ஆரம்பத்தில் தனியார் நிறுவனங்களில் ஆசிரியராக பணியாற்றி பல நிச்சயமற்ற சூழல்களை புன்னகையோடு கடந்தார். பின்னர் தன் கடின உழைப்பாலும் உறுதியினாலும் மதிப்புமிக்க அரசு பள்ளி ஆசிரியர் பணியினை பெற்றார். தன்னுடைய இந்த நெடிய பயணத்தில் அவர் நமக்கு ஒரு மிக முக்கியமான உண்மையை நிரூபித்தார். கல்விக்கும் வளர்ச்சிக்கும் வயது ஒருபோதும் தடையல்ல. அவர் கற்பதை ஒருபோதும் நிறுத்தவில்லை. தன்னை மேம்படுத்துவதை தள்ளி போடவில்லை. தடைகளை கண்டு அஞ்சவில்லை. இன்று ஆயிரக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலத்தை செப்பனிட்ட ஒரு மரியாதைக்குரிய சிறந்த ஆசிரியராக அவர் பணி நிறைவு பெறுகிறார். சகோதரருக்கு ஆசிரியர் பணி என்பது தொழில். ஆனால் தமிழ் இலக்கியம், பட்டிமன்றம் மற்றும் சமூக சேவை, ஆன்மீகம் ஆகியவை அவரது ஆன்மா. கடும் போட்டி நிறைந்த பட்டிமன்ற உலகில் தனக்கென ஒரு தனி முத்திரையை பதிப்பது சாதாரண விஷயமல்ல. ஆனால் அவர்கள் அதை தனது தனித்துவமான திறமையினால் சாதித்து காட்டினார். அறிவு, நகைச்சுவை மற்றும் ஞானம் நிறைந்த கருத்துக்களை தன் பேச்சால் மேடைகளில் வாரி வழங்கி ஒரு சிறந்த சொற்பொழிவாளராக உயர்ந்தார். இருப்பினும் அவரது உள்ளம் எப்போதும் சமூகத்திற்காகவே துடித்தது. மதுரை இலக்கிய பேரவை, சன்சரன் அறக்கட்டளை மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகளில் முன்னின்று செயல்பட்டு எளிய மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் தமிழ் கலாச்சாரத்தை போற்றுவதற்கும் நேர்மறையான சமூக மாற்றத்திற்காகவும் அவர் தொடர்ந்து பாடுபட்டு வருகிறார். அவருடைய மாணவர்களுக்கு அவர் ஒரு வழிகாட்டும் பேரொளியாக திகழ்ந்தார். சமூகத்திற்கு ஒரு உத்வேகம் தரும் சமூக ஆர்வலராக இருக்கிறார். ஆனால் அவரது உடன் பிறந்தவர்கள் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் அவரை சிறந்த வழிகாட்டியாகவும் எங்களின் தூணாகவும் விளங்குகிறார். சவால்களை எப்படி புன்னையோடு எதிர்கொள்வது, தடைகளை தாண்டி எப்படி நிமிர்ந்து நிற்பது என்பதை எங்களுக்கு கற்றுத்தந்தவர் அவர்தான். இன்று என் சகோதரர் பணி நிறைவு பெறுகிறார் என்று கூறுகிறோம். ஆனால் உண்மை என்னவென்று நமக்கு தெரியும். அவரது பள்ளி பணிக்கு மட்டுமே ஓய்வு. அவரது கம்பீர குரலுக்கோ ஆர்வத்திற்கோ சமூக சேவைக்கோ ஒருபோதும் ஓய்வில்லை. வகுப்பறைகள் அவரது தினசரி வருகையை இழக்கக்கூடும். ஆனால் பட்டிமன்ற மேடைகளும் மதுரையின் இலக்கிய வட்டங்களும் சன்சரன் அறக்கட்டளையின் சமூக பணிகளும் அவரோடு இன்னும் கூடுதல் நேரம் பயணிக்க அவரோடு காத்து கொண்டிருக்கின்றன. அன்பான சகோதரரே, இந்த இனிய நாளில் நமது குடும்பத்தின் சார்பில் உங்களுக்கும் அன்னி வைஜெயந்திமாலா அவர்களுக்கும் வரும் ஆண்டுகள் உங்களுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியையும் நல்ல ஆரோக்கியத்தையும் உலகிற்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் அரிய வாய்ப்புகளையும் அள்ளித்தரட்டும். பணி நிறைவு என்பது பாதையின் முடிவு அல்ல, அது சேவை மற்றும் ஆர்வத்தை நோக்கிய ஒரு பரந்த அழகான புதிய பாதையின் தொடக்கம். உங்களை நினைத்து நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இனிய பணி நிறைவு வாழ்த்துக்கள். ஒரு சேவை தொடரட்டும். எனது அண்ணன் சண்முக திருக்குமரன் அவர்கள் தனக்கென்று ஒரு தனி பாதையை ஏற்படுத்தி கொண்டு பட்டிமன்ற தலைவராகட்டும், அவர் செயல்படுகின்ற சொற்பொழிவாகட்டும், அவர் துறை ஆசிரியர்களும் ஆகட்டும் மிகப்பெரிய நேர்த்தியாக அழகாக தனது தொழிலை செய்து வந்தார். இன்று அவர் ஓய்வு பெறுகிற இந்த நாள் மிகப்பெரிய மற்ற துறைகளில் ஒரு கவனம் செலுத்துவதற்கு வாய்ப்பாக அமையும் என்று நான் நம்புகிறேன். அவர் பட்டிமன்ற வாழ்க்கையாக இருக்கட்டும், சொற்பொழிவாக இருக்கட்டும், திருவாக்களில் அவர் தெய்வங்களை பற்றி பேசும்போது கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கும். சில கதைகள் நமக்கு தெரியாத எத்தனையோ கதைகள் அவர் சொல்லும்போது நமக்கு மிகவும் புல்லரிப்பாக இருக்கும். அத்தகைய வல்லுநர் இந்த ஒரு துறையில் இருந்து அவர் ஓய்வு பெற்றாலும் அவர் வாழ்க்கை மற்ற துறையில் மிகவும் பிரபலமாகி
நீடூடி வாழ வேண்டும் என்ற வாழ்த்தை நிறைவேறும். வணக்கம் அம்மா. விஷ் யூ a peaceful and happy retired life. நீங்கள் ஒரு டெடிகேட்டட் டீச்சராக இருந்திருக்கீங்க. கோயில் திருவிழாலெல்லாம் லைவ் கமெண்ட்ரி அருமையாக கொடுத்துருக்கீங்க. பட்டிமன்றத்தில் நடுவராக இருந்து நல்ல தீர்ப்பு வழங்கியிருக்கீங்க. உங்கள் ஜேர்னி வந்து ரொம்ப நிறைய பேருக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. தேங்க்யூ மாமா. கீப் அப் யுவர் குட் ஒர்க். ஹலோ மாமா. 2014 உங்கள் மூத்த பொண்ணு பிரியாவை கல்யாணம் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியில் ஒரு மெம்பரானது வந்து நான் பார்த்துட்ருக்கேன். நீங்கள் நிற்காமல் ஓடிட்டுருக்கீங்க. பகலில் வாத்தியார் வேலை, சாயங்காலம் கோவிலில் இல்லாட்டி சேனலில் ஆன்மீக சொற்பொழிவு, அதுக்கப்புறம் பட்டிமன்றம். நான் யோசிச்சிருக்கேன், ஒரு மனுஷனுக்கு நிற்காமல் ஓடிட்டுருக்கிறதுக்கு எங்கேருந்து எனர்ஜி வருதுன்னு. நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னா, ஆன்மீக சொற்பொழிவு அப்புறம் பட்டிமன்றம் இது ரெண்டும் உங்களோட பேஷன். இது ரெண்டும் நீங்கள் தமிழுக்கான தொண்டா, கடவுளுக்கான தொண்டா பண்ணிகிட்ருக்கீங்க. நம்ம வாழ்க்கையில் 3-4 பேர் நமக்கு இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. என்னோடய வாழ்க்கையில் நீங்களும் ஒருத்தர். உங்கள்கிட்ட இருந்து நான் இன்ஸ்பயர் ஆன விஷயம் வந்து ஒன்று வந்து ஹார்ட் ஒர்க், ரெண்டாவது வந்து ஒரு விஷயம் செய்யணும்னு இறங்கிட்டோன்னா என்னென்ன பிரச்சனை வந்தாலும் முன்னாடி போயிட்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு கதவு திறக்கும், நம்ம நினச்ச காரியம் நடக்கும் அப்படின்னு நம்பிட்டு முன்னாடி போயிட்டே இருக்கிறது. அப்புறம் வந்து க்யூரியாசிட்டி. நீங்கள் இன்னும் க்யூரியஸாக இருந்து புது புது விஷயங்களை கற்றுக்கிட்டு, புது புது டெக்னாலஜியை கற்றுக்கிட்டு அதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்கார்பரேட் பண்ணுறதும், அதை வச்சு உங்களோட விஷயங்களை ஈஸியாக்கிறதும் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் இப்போ வாத்தியார் வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகுறீங்க. நான் நம்புகிறேன் உங்களோட கடவுளுக்கான தொண்டும் தமிழுக்கான தொண்டும் தொடரும். ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் மாமா. அனைவருக்கும் வணக்கம். அப்பா, உங்களை வாழ்த்த வயதில்லை, ஆனால் உங்களை பற்றி சில விஷயங்கள். முதலில் ஒரு குறள். தந்தை மகற்காற்று நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல். ஒரு தந்தை தனது மகளுக்காக செய்யும் மிகப்பெரிய நன்மை என்னவென்றால், அவர் எல்லோருக்கும் முன்னிலையில் அறிவிலும் நல்ல பண்பிலும் சிறந்தவனாக வளர உதவுவது. அப்பா அப்படிதான் எனக்கு பொறுமையா இருக்கணும், மரியாதையா இருக்கணும், பண்பா இருக்கணும்னு சொல்லி சொல்லி வளர்த்துருக்கீங்க. நானும் அதான் என்னோட குழந்தைங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்த்துட்டு இருக்கேன். என்னோட அப்பாவை நீங்க பாத்தீங்கன்னா, அவர் வந்து ரொம்ப எல்லாரோடையும் எளிதில் பழகிடுவாரு. அவரோட நட்பு வட்டாரத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அவர் என் கூட இருந்தா எனக்கு 1000 ஆணையோட பலத்துக்கு சமம். அவர் எனக்கு எப்போதுமே ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கிறாரு. நான் எப்பவுமே அவரை வியந்து பார்ப்பது உண்டு. அப்பா என் ஆசிரியராக, அவர் எனக்கு ஆசிரியராக வேணும்ன்றக்காண்டி நான் 10th முடிச்சுட்டு +1 +2 நான் செகண்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ் எடுத்தேன். எல்லா சீனியர்ஸும் சொல்லுவாங்க, அப்பா நல்லா கிளாஸ் எடுப்பாங்க, எவ்வளோ கஷ்டமான செய்யுள்னாலும் சரி, திருக்குறள்னாலும் சரி, அப்பா வந்து ஈஸியாக வந்து அதை மனசில் பதிய வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி தான் நானும் அப்பாவோட கிளாஸை வந்து ரொம்ப ஆர்வமாக கவனிப்பேன். அவர் கிளாஸ் எடுக்கிறதே ரொம்ப நல்லா இருக்கும். ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்துட்டு குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தா மனசில் புரியுன்றதை வந்து அவர் புரிஞ்சு நல்லா சொல்லிக் கொடுப்பாரு. அவர் கிளாஸை சொல்லிக் கொடுத்துட்டு நம்ம வீட்டில் வந்து ஒரு வட்டம் படித்தாலே நமக்கு அது மனசில் பதிஞ்சிடும். அவரோட அந்த ஆசிரியர் பணிக்காண்டி தான் அவருக்கு 2023 நல்லாசிரியர் விருது கிடைச்சிச்சு. அப்புறம் சித்திர திருவிழான்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு எல்லாம் தெரியும். எங்கள் அப்பாவோட வர்ணனை ஓடாத வீடே கிடையாது. எல்லார் வீட்லையும் அப்பாவோட வர்ணனை தான் ஒழிக்கும். அந்த அளவுக்கு சித்திர திருவிழாவை அவ்வளோ அழகா அவ்வளோ வர்ணிச்சது யாருமே கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் சித்திர திருவிழா வர்றது தான். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் எல்லா வாகனங்களும் எப்பயும் போல தான் வரும். ஆனால் ஒவ்வொரு வருஷத்துலையும் எவ்வளோ புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கிட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப ஆர்வமாக இருப்பார். நிறைய அதுக்காண்டி புக்ஸ் ரெஃபர் பண்ணி கடினமாக உழைப்பார். அப்பா எப்பயுமே எந்த விஷயத்தையுமே சாதாரணமாக செய்ய மாட்டார். அதில் அவரோட ஃபுல் டெடிக்கேஷனும் அதில் அவரோட ஃபுல் ஹார்ட் ஒர்க்கும் போட்டு தான் செய்வார். பின்ன பட்டிமன்றம்னு எடுத்துக்கிட்டா, ஒரு பட்டிமன்றம் வந்து எப்படி சுவாரஸ்யமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அப்பாவோட பட்டிமன்றத்தை கேட்டாலே புரியும். ஒரு நல்ல நடுவர் எப்படி இருக்கணும், கொஞ்சம் டீம் மெம்பர்ஸ், அங்கே இருக்க டீம் மெம்பர்ஸ் எப்படி பேசணும், ஒரு ஜட்ஜ்மெண்ட் எப்படி கொடுக்கணும் அப்படின்றது வந்து அப்பாவோட பட்டிமன்றத்தை பற்றி நமக்கு தெரியும். ஒரு பட்டிமன்றன்றது வந்து என்னை பொறுத்தவரை ஒரு ஃபுல் மீல்ஸ் மாதிரி தான்.
அதில் இனிப்பு, உரப்பு, கசப்பு, காரம் அப்படி இருக்கணும். அது எல்லாம் கலந்து தான் எங்கள் அப்பாவோட பட்டிமன்றம். நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பா நான் தூங்கி நான் பார்த்ததே இல்லை. எல்லா குழந்தைங்களும் ராத்திரி அப்பாவோட உறங்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் எங்கள் அப்பா அப்படி கிடையாது. ஒரு நாளைக்கு ராத்திரி 3 பட்டிமன்றம் 4 பட்டிமன்றம்லாம் போவாங்க. நாங்கள் தூங்கி எந்திரிக்கிற போது ரெடியாக எங்களுக்கு முன்னாடி ரெடியாகி வாங்கப்பா ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆர்வமாக கிளம்புவார். அப்பா அந்தளவுக்கு கடினமாக எல்லா விஷயத்துலையுமே உழைப்பாங்க. பின்ன அப்பா வந்து தமிழ் மேலே உள்ள ஆர்வம்னால தான் நாம் பார்க்க முடியுது. சன்சரன் அறக்கட்டளை, மதுரை இலக்கிய பெருவேன்றதெல்லாம் நான் ரொம்ப வருஷங்களாக அவர் நடத்திட்டு இருக்காரு. இப்போ ஆசிரியர் பண்ணி அவர் வந்து கவர்மெண்ட்டில் போனாலுமே அவர் அந்த டைம் ஈவினிங் டைம் வேஸ்ட் ஆக்காமல் அதுலேயுமே உங்களுக்கே தெரியும் 9 மாதத்தில் 23 புக் எழுதியிருக்காரு. யாருனாலையும் ஒரு புக்கு எழுதுறது எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் 9 மாதத்தில் அவர் 23 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. ஒவ்வொரு புத்தகங்கள்லையும் அவர் எவ்வளோ விஷயங்கள் எழுதியிருக்காருன்னு நீங்கள் படித்து பார்த்தா தெரியும். ஒவ்வொரு புத்தகங்களும் ஒவ்வொரு முத்துக்கள் மாதிரி. அதில் அவரோட கடின உழைப்பை அவர் போட்டிருக்காரு. அவருக்கு ஓய்வுன்றது வந்து அவருக்கு ஆசிரியர் பணி மட்டும்தான். இனி அவருக்கு ஓய்வு ஒன்றும் கிடையாது. இனி நீங்கள் சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குப்பா. இனிமேல் தான் நீங்கள் இன்னும் நிறையா சாதிக்கணும். அப்பாவோட இலக்கிய பணியும் தமிழ் தொண்டும் இன்னும் மேலும் மேலும் தொடரணும். அதுக்காண்டி நான் வந்து என்னோட மீனாட்சியை அப்பாவுக்கு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன்ப்பா. ஆல் தி பெஸ்ட்பா. பாய். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் அப்பாவோட பணி நிறைவு பாராட்ட விழாவிற்கு வந்திருக்கும் உங்கள் எல்லாரையும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். அப்பானாலே ஸ்பெஷல் தான். அதுவும் பெண் பிள்ளைகளுக்கு சொல்லவா வேணும். எவன் ஒருவன் தன்னுடைய பூர்வ ஜென்மத்தில் எவ்வளோ புண்ணியம் சேர்த்து வச்சுருக்கானோ அவங்களுக்கு தான் பெண் பிள்ளைகள் பிறக்கும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி புண்ணியம் செய்து 2 பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த எங்கள் அப்பாவோட வாழ்க்கை பற்றி பயணத்தை பார்க்கலாமா? ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மாதிரி. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வெளியே ஒரு மாதிரி வீட்டில் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஆனால் எங்கள் அப்பா வந்து வெளியே எப்படியோ அதே மாதிரி தான் வீட்டிலே இருப்பாங்க. எல்லாரும் வந்து பிறந்த பிறகு படிப்போம், அப்புறமா வந்து காலேஜ் போவோம், ஸ்கூல் போவோம், அப்புறமா தான் வேலைக்கு போவோம். ஆனால் எங்கள் அப்பா ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே வந்து ஃபேமிலி பிஸ்னஸையும் சேர்த்து பார்த்து அப்போருந்து அவர் ஆரம்பித்த ஓட்டம் இன்ன வரைக்கும் அவர் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அவரோட வாழ்க்கை வந்து ஒரு ஓட்டமாகவே ஆயிடுச்சு. அப்போல்லாம் வந்து ஸ்கூல் ஆரம்பித்தோடனே ஃபஸ்ட்டு கடைக்கு காலையில் போயிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அவர் ஸ்கூலுக்கே போவார். ஸ்கூலுக்கு போயிட்டு படிச்சுட்டு திருப்பி சாயந்தரம் கடைக்கு தான் வருவார். வந்து வியாபாரத்தை முடிச்சுட்டு ராத்திரி ஆயிரம் அவர் வீட்டுக்கு வர்றதுக்கு. அதனால் அவரோட வாழ்க்கை அப்படி ஆரம்பித்த வாழ்க்கை இன்ன வரைக்கும் அவர் ஓடிட்டே இருக்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம். நம்மளாம் இந்த வயசில் எப்படிலாம் ஓடுவோமான்னு சத்தியமாக எனக்குலாம் வந்து என்னாலலாம் வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியல. எவ்வளவோ விமர்சனங்களை தாண்டி தான் வந்து அவரோட வாழ்க்கை இருக்குது. அப்பா வந்து ரொம்ப எமோஷ்னலான பர்சனு. எப்படின்னா வந்து அவர் வந்து மேரேஜ் ஆகி நாங்கள்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு கேங்ஸ்டர் மாதிரி வச்சுருப்பார். அவர் வந்து கேங் லீடராக தான் எல்லாருமே வச்சுருந்தாங்க. சித்தப்பா எல்லாரையும் பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. ஆனால் அவருக்கு எப்போ பெண் பிள்ளைகள்னு பிறந்தாங்களோ அப்படியே அவர் லைஃப் வந்து ஒரு 360 டிகிரி டேர்ன் எடுத்து அப்படியே அவர் வந்து அப்படியே வேறு மாதிரி மாறிட்டார். அப்பா வந்து இது அடிக்கடி எங்களுக்கு சொல்லுவாங்க. நான் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கிங்கான பர்சனு. அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாருங்கிறது வந்து நம்ம கண் கூட நாங்கள்லாம் டெய்லி இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். அவர் பார்க்காத வெற்றியும் இல்லை, அதே மாதிரி அவர் பார்க்காத தோல்வியும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு தோல்விக்கு அப்புறமும் நம்மளாம் வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகி துவண்டு போய் நான்லாம் உட்காந்துருவேன். அதுக்கப்புறம் நம்ம அதை விட்டு நம்ம ரெக்கவர் ஆகி வரதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து எத்தனை முறை கீழே விழுந்தாலும் ஒவ்வொரு தடவையும் திருப்பி தன்னம்பிக்கையோடு மீண்டு எந்திரிச்சு இது வந்து ஒன்றுமே இல்லை, இதை விட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இன்னும் நீங்கள் கடக்க வேண்டிய பயணம் நிறையா இருக்குன்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எங்களுக்கு வாழ்க்கையில் தன்னம்பிக்கைனா என்னன்னு சொல்லிக் கொடுத்தது எங்கள் அப்பா தான். அதே பார்த்து தான் இப்போ நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து நாங்களாம் வளர்த்திட்டு இருக்கோம். அப்பா வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் வந்தது என்னமோ 2010 தான் வந்தாங்க. ஸோ அவரோட டோட்டல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸே அரௌண்ட் 15 இயர்ஸ் 8 மந்த்ஸ் வரைக்கும் தான் அப்பாவோட சர்வீஸே மொத்தம். அதுக்கு முன்னாடி வந்து அப்பா வந்து ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சு அதுக்கப்புறம் வந்து டைரெக்டாக ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்பா. அப்போ ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் தான் ஒர்க் பண்ண பிறகு ஆனால் அப்பாவோட கவர்மெண்ட் சர்வீஸ் என்னமோ இப்போ இந்த ஒரு 15 இயர்ஸ் ஷார்ட் ஸ்பேன் தான். பட் அவரோட கலை பயணம்ங்கிறது வந்து 1992 கரெக்டாக நான் பிறந்த வருஷம் தான் அப்பாவோட கலை பயணம் வந்து ஆரம்பிச்சது. அப்பாவோட முதல் மேடை வந்து 1992 தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து எவ்வளவோ வந்து எல்லா ஃபீல்டும் வந்து பயங்கர காம்படிட்டிவாக மாறிட்டு இருக்கு. அந்த மாதிரி வந்து போராடி தான் எல்லாத்துலேயும் ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது. அப்பாவும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு பேச்சாளராக ஆரம்பித்து அதுக்கப்புறமா வந்து தனக்குன்னு ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணி ஒரு பட்டிமன்ற தலைவராக வந்து 34 வருஷமாக இங்கே வளம் வந்துக்கிட்டு இருக்கார். அந்த துறையில் வந்து அவர் தடம் பதிக்கிறதுக்கு அவர் அவ்வளோ போராடி தான் அவர் வந்து வந்தார். இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழா உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மதுரையில் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த சித்திரை திருவிழா வந்து எங்கள் அப்பாவோட குரல் ஒலிக்காத வீடே இருக்காது. அப்பாவோட வசீகரமான குரலுக்கு வந்து இந்த மதுரையே வந்து அடிமைன்னு தான் நான் சொல்லுவேன்.
இப்போ கூட நாங்கள் சொல்லுவோம், அப்பா கொஞ்சமாக ரெஸ்ட் எடுங்க, வீட்டில் அமைதியாக இருங்க அப்படின்னு நாங்கள் டெய்லி ஒவ்வொரு விஷயம் சொல்லுவோம். ஆனால் அவர் டெய்லி ஒரு விஷயத்தை புதுசாக கற்றுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து அவரோட ஆர்வத்தை வந்து எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. தினம் ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பார். கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே எடுக்காமல் ஓடிக்கிட்டே தான் இருப்பார். அப்புறம் வந்து ஸ்கூல் படிக்கிறப்போ வந்து அப்பா கிட்ட ஸ்டூடெண்ட்டாக படிக்கிற ஒரு பாக்கியம் வந்து எனக்கு 4 வருஷம் கிடச்சிது. 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்பா எனக்கு தமிழ் ஹேண்டில் பண்ணாங்க. அப்பா வந்து ஒரு நல்ல டீச்சர்னு சொல்லி நாங்கள் முன்னாடிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்பா தமிழ் கிளாஸ் அட்டன் பண்ண பிறகு தான் தமிழ்னா என்னன்னு எனக்கு புரிய வச்சு, பயங்கரம் வந்து அவரோட மோட்டிவேஷன் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பயங்கரமாக நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். மகளின் எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு காண துடிக்கும் ஒரு இதே வந்து அப்பா தான் எப்பயுமே. அது என் விஷயத்துலையும் சரியாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஃபஸ்ட்டு நான் வந்து என் ஃபோன்லேருந்து போகிற ஃபஸ்ட்டு கால் எங்கள் அப்பாவுக்காக தான் இருக்கும். கடன் அவர்கிட்ட நான் கொட்டி தீத்தா மட்டும்தான் வந்து எனக்கு வந்து மன நிம்மதியே கிடைக்கும். வேகமாக வந்து நான் அவரை மட்டும்தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு தான் ஃபோன் பண்ணுவேன். ஸோ நம்மளை எதிர்பார்த்து பெற்றெடுக்கிறவங்க வேணால் நம்ம அம்மாவாக இருக்கலாம், பட் ஆனால் நம்ம எதிர்காலத்தை பெற்று தருவது வந்து எப்பயுமே நம்ம அப்பா தான். அந்த மாதிரி வந்து எங்கள் அப்பா ஃபேஸ் பண்ணாத கிரிட்டிசிசமே இல்லை. எவ்வளவோ கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. 2 பெண் குழந்தைய பெற்றிருக்க, என்ன பண்ண போகிற அப்படின்னு எத்தனையோ பேர் எங்கள் காதுபடியே பேசியிருக்காங்க. ஆனால் எங்கள் அப்பா வைராக்கியத்தோட அப்போ இருந்து இது வந்து 2 பெண் பிள்ளைகளையும் கண்டிப்பாக வந்து நான் ஏதாவது ஒரு கண்டிப்பாக வந்து ஊர் மெச்சுற அளவுக்கு நான் படிக்க வைக்கணும்னு நினச்சி, அப்பா வந்து அக்காவை இன்ஜினியராகவும், எனக்கு வந்து கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருந்தது, ஒரு 0.5 கட் ஆஃப் கம்மியாக இருந்தது. பட் ஆனால் நான் வேறு வழியில் நான் ஆசைப்பட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக எனக்காக வந்து நான் இது மட்டும்தான் நான் படிப்பேன், நான் வீம்பாக இருந்தனால என்னை மெடிசன் சேர்த்து விட்டு என்னை வந்து இப்போ டாக்டர் ஆக்கி வச்சு அழகு பார்த்துட்ருக்காரு. இப்போயும் நாங்கள் வந்து சொல்லுவோம், அப்பா ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் என்ன பிளான் வச்சுருக்கீங்க, என்ன செய்யலான் இருக்கீங்கன்னு நாங்கள் கேட்டுகிட்டே இருப்போம். அப்போல்லாம் அப்பா சொல்லுவாங்க, என்னெல்லாம் வந்து உட்கார சொல்லாதீங்க வீட்டில், அவர் வந்து இத்தனை நாளாக இவ்வளோ வருஷமாக அவர் வந்து உழைப்பு வந்து காத்தோடு போயிடக்கூடாது, அவரோட எல்லா பதிப்புகளுமே வந்து அவர் வந்து ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நான் வந்து ஒரு புத்தக வடிவில் எல்லாத்தையும் நான் மாற்றி கொடுத்துட்டு தான் போவேன், என் கருத்து எதுவுமே காற்றுல வீணாக போயிடக்கூடாது, அவர் இத்தனை வருஷமாக சேகரித்து அவரோட உழைப்பு வந்து வீணாகக்கூடாதுன்னு நினச்சி இப்போயுமே அவர் உழைச்சிட்டே தான் இருக்கார். அவருடைய தமிழுக்கு வந்து என்றைக்குமே ஓய்வு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்பா வந்து எப்பயுமே ஒரு சகாப்தம் தான். என் லைஃப்பில் எனக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம் அப்படின்னா நான் வந்து எங்கள் அப்பாவை தான் நான் சொல்லுவேன். அவரோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் அவருக்கு பிடிச்ச தமிழோடு அவர் செலவிடணும்னு நான் வந்து ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அவர் இத்தனை வருஷம் காசு பணம் சேர்த்தாரான்னு சொன்னால் அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. பட் ஆனால் அவர் வந்து இலக்கியத்துக்காக அவர் செஞ்ச தொண்டு பணியாக இருக்கட்டும், அவர் சேர்த்து வச்சுருக்க நண்பர் வட்டம், அது வந்து ரொம்ப 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 பெருசு. கடைசி வரைக்கும் அதுக்கு ஈடிணை வேறு எதுவுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். உங்கள் ரிட்டையர்மெண்ட்டில் நீங்கள் வந்து ரொம்ப நீண்ட ஆரோக்கியத்துடனும் உங்கள் மன நிம்மதியோடும் நீங்கள் வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நான் வந்து கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன். விஷிங் யூ அ வெரி ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி அண்ட் அ பீஸ்ஃபுல் ரிட்டையர்ட் லைஃப் அப்பா. ஓய்வு என்பது வயது சார்ந்தது மட்டுமே, உங்கள் தமிழுக்கு என்றைக்குமே இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். வெர்ஷன் 2.0 வெயிட்டிங் ஃபார் யூ. விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் அப்பா. ஹாய் பெருப்பி, நீங்கள் எங்களுடைய சர்வீஸ் வந்து ரிட்டையர் ஆகக்கூடிய ஸ்டேஜ், இந்த பர்டிகுலர் டே ரொம்ப ஸ்பெஷல் டே. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இருக்குது. நீங்கள் ரொம்ப வருஷமும் உங்களுடைய டெடிகேஷன், எஃபர்ட், ஹார்ட் ஒர்க் இது மூலியமாக நிறைய பேர்த்தோட ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, இன்னமும் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு நல்ல ஸ்பீக்கராகவும் ஒரு ரன்னிங் கமெண்ட்ரி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான கோயில் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும். அந்த தமிழ் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு லவ், அந்த ஹார்ட் ஃபெல்ட் திங்ஸ் வந்து நீங்கள் கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இன்னும் மேலும் பப்ளிக் ஸ்பீக்கரை நிறைய பேர்த்த ஹாப்பியாக என்டர்டெயின் பண்ணுறீங்க யூடியூப்ஸில். இது எல்லாத்துக்குமே சேர்ந்த ஒரு ஹையஸ்ட் ரெகக்னைசேஷன் அவார்டான நேஷ்னல் அவார்ட் இன் டீச்சிங், அது நீங்கள் வாங்கினதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. இனி இந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் கொஞ்சம் உங்களோட ஹெல்த்தை ஃபோக்கஸ்டாக பார்த்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான லைஃப்பையும் கொஞ்சம் ஹெல்த்தி கலந்த ஹாப்பியான லைஃப்பையும் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். என்னுடைய பெஸ்ட் விஷஸ். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் உங்களோட கைடன்ஸும் என்றைக்குமே வந்து எங்களுக்கு நல்ல ஒரு பாத்து எப்பயுமே இருக்கு. ஸோ தேங்க்யூ. ஹாய் பெரியப்பா. டாக்டர்
திரு சண்முகம் திருக்குமரன் அவர்கள். ஸோ என்னோட பெரியப்பா, ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் விஷஸ். நீங்கள் ஆல்மோஸ்ட் 30+ இயர்ஸாக மோர் தென் 3 decades பல மேடைகள், பல விருதுகள். ஸோ இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் உங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன். கம்ப்ளீட்லி யூஆர் அன் ட்ரூ இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஐகான். எங்களுக்கு எப்போவுமே அப்படி தான் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. ஸோ ரியலி ஐம் வெரி ஹாப்பி. ஸோ மை ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் விஷஸ் ஒன்ஸ் அகெயின். சில பேர் கதைகள் எழுதுவாங்க, சில பேர் கதைகள் சொல்லுவாங்க. இது ரெண்டையும் எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணியிருக்கீங்க 30 வருஷத்துக்கு மேலே. ஸோ ஹேட்ஸ் ஆஃப். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் விஷஸ். உங்களோட ஃபஸ்ட்டு சாப்டர் ஒரு ஐகானிக் வேல கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஸோ செகண்ட் சாப்டர் த ரிட்டையர்மெண்ட் நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோட ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும். ஸோ மை பெஸ்ட் விஷஸ். Hello everyone. Hello Tirkumal Mama. This message is to wish you a very very happy retirement. For everyone's benefit, என் பேர் பிரபாகர் மோகன். நான் யூஎஸ்ஏல கலிஃபோர்னியா சாண்டியோவில் இருக்கேன். நான் சண்முக திருக்குமரன் மாமாவோட அக்கா பையன், அவரோட தாய் மாமா. மாமா, I couldn't be there. நான் கண்டிப்பாக உங்களை அடுத்த வரப்போ மீட் பண்ணுறேன். Have a wonderful retirement celebration. You are a role model for me, for many of us. You are an inspiration. சின்ன வயசுலேருந்து we are all very proud of you. நீங்கள் நிறைய அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க லைஃப்பில். ஓகே, எனிவே ஹாவ் அ வண்டர்ஃபுல் செலிப்ரேஷன். நான் கண்டிப்பாக உங்களை இந்தியா வரப்போ மீட் பண்ணுறேன். நீங்களும் யூஎஸ்ஏ வரதுக்கு பிளான் பண்ணுங்கள். ஒரு ட்ரிப் வாங்க, நீங்களும் அட்டையும் சேர்ந்து வந்துருக்கோங்க. ஓகே, ஹாவ் அ வண்டர்ஃபுல் ரிட்டையர்மெண்ட் லைஃப். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். கிராண்ட் கிட்ஸ் கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை இந்தியா வரப்போ மீட் பண்ணுறேன். ஓகே, பாய். ஹாய் மாமா, ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் வாழ்த்துக்கள். உங்களை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து நிறைய விஷயத்தில் வியந்திருக்கேன். ஃபேமிலியாக இருக்கட்டும், நகைச்சுவையாக இருக்கட்டும், மேடை பேச்சாக இருக்கட்டும், இல்லை பசங்களை வளர்க்குறதுல எல்லாத்துலேயுமே நீங்கள் ரொம்ப திறமைசாலி மாமா. உங்களோட விருதுகள் ஒன்றும் நீங்கள் ஷேர் பண்ணும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. உங்களை பார்த்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுட்டு இருந்திருக்கேன் லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஸ்டெடியாக நின்று ஃபோக்கஸ் பண்ணி கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற விஷயத்த உங்கள்கிட்ட நிறைய கற்றுட்டு இருந்திருக்கேன். ஆல் தி பெஸ்ட் மாமா, ஹாப்பி ரிட்டையர்மெண்ட். வணக்கம். தமிழை தாயாக கருதும் உங்களுக்கும், தமிழை உயிராக காக்கும் அறிஞர்களுக்கும், தமிழை மாணவர்கள் நெஞ்சில் விதைத்த ஆசிரியர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேச வருவது ஒரு சாதாரண ஓய்வு பெறும் நாளை பற்றியதல்ல. ஒரு பணிக்காலம் ஓய்வு பெறலாம், ஆனால் ஒரு ஆசிரியரின் புகழ் முடிவதில்லை. ஒரு அரசு பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி எண்ணற்ற மாணவர்களின் நெஞ்சத்தில் தமிழ் விளக்கை ஏற்றிய எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருக்குமரன் மாமா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் என்பது வெறும் மொழி அல்ல, அது ஒரு இனத்தின் மூச்சு, ஒரு பண்பாட்டின் முதுகெலும்பு, ஒரு வாழ்வின் வழிகாட்டி, ஒரு நாகரீகத்தின் நெற்றிக்கண். தமிழில்தான் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே எனும் உரைக்கும் வீரம் தமிழில் உரைந்திருக்குது. அப்பேற்பட்ட வீரம் மிகுந்த தமிழை புத்தகத்தில் மட்டும் வைத்திருக்காமல் மாணவர் நெஞ்சில் விதைத்த ஆசிரியர்களில் ஒருவரான என் மாமா அவர்களுக்கும், அதை புத்தகத்திலிருந்து மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் மேடைக்கு மேடை ஏறி ஒவ்வொரு மக்களின் மனதிலும் ஜோதியாக ஏற்றிய திருக்குமரன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. அந்த எழுத்து கண்ணை மாணவர்களுக்கு அளித்தவர் நம் தமிழ் ஆசிரியர். பல மொழிகளில் பல வகையான அறிவியல்கள் பதிந்திருக்கலாம், ஆனால் அந்த மொழிகள் அனைத்து பிறப்பதற்கு முன்பாகவே தமிழ் மொழியில் இருந்த அறிவியலை நமக்கு பயிற்றுவித்தவர்கள் தமிழ் ஆசிரியர். அவ்வகையில்
புத்தகத்தில் உள்ள பாடத்தை மட்டும் மாணவர்களுக்கு அறிவாக துறக்காமல் மேடை எங்கும் ஏறி பட்டி தொட்டி எங்கும் சென்று அனைத்து தமிழர்களுக்கும் அதன் அறிவியல் சாரத்தையும் வாழ்க்கை வாழும் முறையையும் எல்லாவற்றையும் ஞானத்தையும் தமிழில் பகிர்ந்தவர் நம் திருக்குமரன் அவர்கள். அவரால் இறுதியாக மீண்டும் ஒரு முறை அவருக்கு மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் என்றும் அவரது மேடை பேச்சுக்களின் சேவை தொடர வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் விக்னேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி எங்கள் தாத்தாவோட ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி எங்கள் தாத்தாவை பற்றி நான் சில விஷயங்கள் பேச போகிறேன். இன்றைக்கி எங்கள் தாத்தாவை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் தாத்தாவோட சில இம்பார்ட்டண்ட்டான குவாலிட்டிஸ் அது எல்லாருக்குமே இருக்காது. அந்த மாதிரி நிறையா குவாலிட்டிஸ் இருக்குது. அதை பற்றி நான் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அவர் ரொம்ப பணிவாக இருப்பார். அவரோட ஹியூமிலிட்டி, அதாவது அவரோட ஹம்பிள்னஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எல்லார்ட்டையுமே ரொம்ப பணிவாக நடந்துக்குவார். அவர் நிறையா அவர் ரொம்ப சக்ஸஸ் அடைஞ்சிருந்தாலுமே அவர் ரொம்ப பணிவாக நடந்துக்குவார் எல்லாருக்கிட்டையும். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நானுமே என்னோடய லைஃப்பில் அப்ளை பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தாத்தா என்னை தாத்தாவோட ஆக்டிவிட்டீஸால் நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் நான் இந்த மாதிரி பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் ரொம்ப இறக்க குணம் உள்ளவர். அவர் அவரோட ஹியூமனிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஷன்சரன் சமூக மற்றும் கல்வி நல அறக்கட்டளை மூலமாக எத்தனையோ குழந்தைங்களை படிக்க வைக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு நிறையா பேருக்கு. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்து தான் நானுமே மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த ஹெல்பிங் டெண்டன்சி எனக்கு வந்தது அதனால தான். அவர் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். நல்லாவே அவரோட எல்லா ஒர்க்லேயுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணுவார். இப்போ பாருங்கள், இப்போ நிறைய புக்ஸ் கூட எழுதியிருக்கார். அவர் அவர் பண்ணுற வேலைகளில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பார். இங்கே பாருங்களேன், இந்த ஒரு புக் கூட, இந்த வானை தொட்ட விரல்கள், இந்த புக்கில் அவர் இந்த சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் பற்றி எழுதியிருக்காரு. அதில் நீங்கள் அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும். எங்கள் தாத்தா எல்லா விஷயம் பண்ணாலுமே அதில் பர்ஃபெக்டாக பண்ணுவார். அவர் ஒரு பர்ஃபெக்டான டீச்சர், ஒரு பர்ஃபெக்டான பட்டிமன்ற பேச்சாளர், பர்ஃபெக்டான ஒரு தாத்தா, அப்பா, எல்லா விஷயத்துலையுமே அவர் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் கரெக்டாகவும் இருப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் அதே மாதிரி இருக்கணும்னு நினைப்பேன் நிறையா இடங்களில். இன்னொரு விஷயம் என்னது அப்படின்னா, அவர் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாலும், அவரை சுற்றி எத்தனை நிறையா விஷயங்கள் நடந்தாலும், அவரை மற்றவங்க மனசை அவரோட மனசை மற்றவங்க புண்படுத்தினாலும் அவர் மற்றவங்கள புண்படுத்துகிற மாதிரி பேச மாட்டார். அவர் எப்பயுமே சொல்லுவார், மற்றவங்களோட மனசை நம்ம மனசாக நினச்சி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவர் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே அவர் அவருடைய அந்த ஜாலியான கேரக்டர் மெயின்டைன் பண்ணுவார். அவர் எப்பயுமே ஹியூமரஸாக பேசிட்டு அப்படி தான் இருப்பார். ரொம்ப ஃபார்முலாவாக ஒரு பிள்ளாக இருக்க மாட்டார். அந்த விஷயமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தாத்தா, உங்களுக்கு இந்த ரிட்டையர்மெண்ட் அப்படின்றது இட்ஸ் ஜஸ்ட் ஏஜ் பார். உங்களுக்கு 60 years ஆனாலும் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் உங்களுடைய அறப்பணிக்கோ இல்லை சமூக சேவைக்கோ இது ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாது. நீங்கள் இன்னமும் நல்லா உழைச்சி நல்லா வெற்றி அடையணும்னு சொல்லி நான் சுவாமிகிட்டே வேண்டிக்கிறேன். எங்கள் தாத்தாவை தான் நான் ரோல் மாடலாக நிறைய விஷயங்கள்லாம் இல்லை, என்னோட ஃபுல் லைஃப்லேயுமே நான் அவர் தான் ரோல் மாடலாக எடுத்திருக்கேன். அவர் அதாவது இப்படி படுத்து தூங்கி தான் நாங்கள் பார்த்ததே கிடையாது. அவர் எப்பயுமே உழைச்சிட்டே இருப்பார். அவர் திருக்குமரன் அப்படின்ற மாதிரி எப்போ பார்த்தாலும் ஓடிட்டே இருப்பார். அவர் ரொம்பலாம் ரெஸ்டெல்லாம் எடுக்க மாட்டார். சில பேரெல்லாம் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு உடனே டயர்ட் ஆகிடுச்சு, எனக்கு அப்படி இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. எங்கள் தாத்தா அப்படி புலம்பவே மாட்டார். நிறைய விஷயங்கள் அட் டைமில் பண்ணுவார். இந்த மாதிரி அடுத்து எனர்ஜெட்டிக்காக எந்தூசியாஸ்டிக்காக அடுத்தடுத்த வேலைகளை பார்ப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதே மாதிரி அவர் கண்டினியூ பண்ணணும்னு நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் விஷாக் பேசுகிறேன். இன்றைக்கி நான் எங்கள் தாத்தாவை பற்றி தான் பேச வந்திருக்கேன். எங்கள் தாத்தா 2010 இந்த அரசு ஆசிரியர் பயணத்தை தொடங்கியிருக்காரு. அவர் இதை 2026 முடிக்க போகிறாரு அப்படின்னு பார்க்குற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதேமாதிரி எங்கள் தாத்தா 23 புக்குகள் 9 மாதத்தில் எழுதி முடித்திருக்காரு. அது ஒரு சாதனையாக தான் நான் பார்க்குறேன். யாருனாலையும் அந்த மாதிரி ஒரு சாதனையை படைக்க முடியாது. அவர் சின்சியராக வேலை பார்த்தாரு. அதனால தான் அவர் இந்த மாதிரி படைக்க முடிஞ்சிருக்குது. அதேமாதிரி எங்கள் தாத்தா உலக புகழ் பெற்ற சித்திரை திருவிழாவுக்கு பேசுவார். மதுரையில் எல்லா பக்கமும் அவரோட வாய்ஸ் தான் கேட்கும் சித்திரை திருவிழாப்போ. எங்கள் தாத்தா ரொம்ப நல்லவர். அவர் வீட்லேயும் சின்சியராக வேலை பார்ப்பார். சில பேர் ஒரு வேலை பார்த்துட்டே எனக்கு ரெஸ்ட் எடுத்துருவேன், எனக்கு டயர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சாக்கு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் தாத்தா அப்படி இல்லை. அவர் ரொம்ப சின்சியராக வேலை பார்ப்பார்.
அதனால தான் அவரால் இந்த மாதிரி 23 புக்கு 9 மாதத்தில் எழுதி இந்த சாதனையை படைச்சிருக்க முடியுது. அதேமாதிரி எங்கள் தாத்தா வந்து வீட்டில் எங்கள் கூட நகைச்சுவை பேசுகிறது, அதேமாதிரி எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட்லாம் பண்ணுவார். வெளியிலேருந்து பார்க்குறவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்க தாத்தா என்ன முதல்ல வேலை பார்த்துட்டே இருக்காரு, அவங்களுக்குள்ள டைம் ஸ்பெண்டே பண்ண மாட்டாரான்னு கேட்பாங்க. ஆனால் அவங்க உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும், அவர் வந்து நகைச்சுவையாக என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். தாத்தா வந்து இதேமையை நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கணும், பிஸியாகவே இருக்கணும்னு நான் வந்து நினைக்கிறேன். தாத்தா, உங்களை வாழ்த்த எனக்கு வயதில்லை, அதனால் தலை வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு என் தாத்தாவை பற்றி பேச போகிறேன். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் எல்லார்கிட்டையும் ரொம்ப நல்லா பழகுவார், ரொம்ப அன்பானவர். வீட்டில் எல்லா நேரமும் கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்து வேலை பார்ப்பாரு, ரொம்ப உழைப்பார், டெய்லி வேலைக்கு போவார். நான் பார்த்துருக்கேன், ஒரு நாள் ஒரு 5 தடவை கூட மீட்டிங் போவார், போய் நல்லா உழைச்சிட்டு வருவார். அவர்கிட்ட 2 சிஸ்டருக்கு ஒரு லேப்டாப் இருக்கு. அவர் ரொம்ப ரொம்ப உழைப்பார். டெய்லி ஸ்கூலுக்கு போய் பசங்களுக்கு நிறைய தமிழ் சொல்லி தருவார். அவர் நல்ல தமிழ் வாத்தியார். அவர் மதுரை இலக்கிய பேரவையிலே ஒரு இது வச்சிருக்காரு. சன்சரன் சமூகம் மற்றும் கல்வி நல அறக்கட்டளைன்னு ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்காரு. அடுத்து டெய்லி சாப்பிட கூட வர மாட்டாரு, வேலை செஞ்சுட்டே இருப்பாரு. நிறைய சோஷியல் மீடியா, நிறைய குரூப்பெல்லாம் வச்சிருக்காரு. எல்லாருக்குமே நல்லா சொல்லி தருவார். அடுத்து ரொம்ப நேர்மையானவர். அவர் வெறும் ஒரு 9 மாசத்துல 23 புக் எழுதியிருக்காரு, நிறைய ஷீல்டு வாங்கியிருக்காரு. அதில் அவரை பற்றி முழு லைஃப் ஸ்டோரி ஃபுல்லாக இருக்கிற புக்கு பேர் என்னன்னா இதயம் சுமந்த சுவடுகள். அதே மாதிரி நிறைய புக் எழுதியிருக்காரு, அது எல்லா விஷயங்களும் இருக்கு. வீடு ஃபுல்லாக லைப்ரரியாலுமே இருக்கு. அந்த அளவுக்கு நிறைய புக் வாங்குவார், நிறைய ஷீல்டு வாங்குவார். அதனால தான் அவர் பெரிய ட்ரஸ்டெல்லாம் உருவாக்கிருக்காரு. அவர் டெய்லி வேலை பார்ப்பாரு, என்னைக்கும் வேலையை நிறுத்தி போய் தூங்குறேன்னு சொல்லவே மாட்டார், கண்டினியூஸாக வேலை பார்ப்பாரு. அவர் எப்பயுமே அந்த மாதிரி ஓடி எல்லா வேலையும் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். முனைவர் சண்முக திருக்கோவன் அவர்கள் எனக்கு ஒரு 30 ஆண்டு கால நண்பர், என்னுடைய மென்டார். இவரும் நானும் மதுரை சின்ன சொக்குகளத்தில் உள்ள 7th டே பள்ளியில் பணியாற்றிய காலங்கள் ஒரு பொற்காலமாகும். சிறந்த மனிதர். இவருடைய தனிச்சிறப்பு என்னவென்றால், இவர் எந்த பள்ளிக்கு வேலைக்கு சென்றாலும் இவரது வேலை திறமையை கண்டு வியந்து எந்த ஒரு நிகழ்வுக்கும் இவரை முன்னிறுத்தி பள்ளிகள் செய்ததுண்டு. இவரது ஆராய்ச்சி தொகுப்பான திருமூலரை பற்றி இவர் மதுரை காமராஜ பல்கலைக்கழகத்தில் சமர்ப்பித்து முனைவர் பட்டத்தை பெற்றார். தமிழக அரசு இவருக்கு சிறந்த ஆசிரியர் விருதை கொடுத்து கௌரவித்தது. இவர் 30க்கும் மேற்பட்ட நூல்களை மதுரையின் திருவிழாவை மையமாக வைத்து எழுதி தனிச்சிறப்பு பெற்றுள்ளார். ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், இலக்கியவாதி, தன்னம்பிக்கை பேச்சாளர். பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊக்கும் வகையில் பல அரங்கங்களை நிகழ்த்தியுள்ளார். இவரது முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணமாக இவரது துணைவியார் வைஜெயந்தி அவர்களை தான் கூற வேண்டும். இவருக்கு 2 குழந்தைகள், பெண் குழந்தைகள். ஒருவர் பொறியாளர், மற்றொருவர் மருத்துவர். இருவருக்கும் திருமணமாகிறது. திருக்குமரன் ஒரு சிறந்த மனிதர், அனைவரின் அன்பையும் பெற்றவர். இவர் மேலும் பல விருதுகளை பெற்று 100 ஆண்டு கால வாழ எனது வாழ்த்துக்களை. 20 வயது என்பது முடிவல்ல, 2வது இன்னிங்ஸின் தொடக்கம்.
உங்களுடைய அனுபவம் எங்களுக்கு பொக்கிஷம். உங்களுடைய ஓய்வு உங்களுக்கு மிக மிக சந்தோஷம். ஏனென்றால் உங்களுக்கு விருப்பமான ஆன்மீக துறையிலும் அறப்பணியிலும் தமிழை வளர்ப்பதிலும் உங்களுடைய ஈடுபாடு அனைத்தையும் நீங்கள் ஓய்வெடுக்கும் நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் செய்ய மிகவும் ஏதுவாக இருக்கும். வகுப்பறையில் நீங்கள் ஒரு ஆசிரியர். பாடம் மட்டும் சொல்லித் தரவில்லை, வாழ்க்கையையும் சொல்லித் தந்தீர்கள். படிப்பு மட்டும் போதாது, பண்பு வேண்டும் என்பதை நீங்கள் உங்கள் நடத்தையில் காட்டியுள்ளீர்கள். ஆன்மீகத்தில் உங்களுடைய ஆழ்ந்த ஈடுபாடு எங்கள் அனைவருக்கும் தெரியும். விடுமுறை நாட்களில் கூட சொற்பொழிவு ஆற்றுவீர்கள், ஆன்மீகத்தை பற்றி கூறுவீர்கள். பேச்சோடு நிற்கவில்லை, செயலிலும் காட்டியுள்ளீர்கள். அறப்பணி என்றால் விளம்பரம் தேடாத சேவை. பல ஏழை மாணவர்களுக்கு உதவியதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்பார்கள். ஆனால் இன்று நாங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் நல்லதை சொல்லாவிட்டால் அடுத்த தலைமுறைக்கு எப்படி தெரியும்? உங்களை பார்த்தால் மிகவும் பெருமையாக இருக்கிறது ஐயா. ஆசிரியர் பணி அறப்பணி என்று கூறுவார்கள். அதற்கு உதாரணம் தாங்கள் தான் ஐயா. ஒரு நல்ல ஆசிரியராகவும் நல்ல வழிகாட்டியாகவும் பலருக்கு முன் உதாரணமாகவும் இருக்கிறீர்கள் ஐயா. பூர்த்தி என்பது 60 வருடங்கள் பூர்த்தியான நாள் மட்டுமல்ல, இனிவரும் காலம் இறைப்பணிக்கும் மக்கள் பணிக்கும் முழுமையாக அர்ப்பணிக்கும் புதிய தொடக்கம். ஐயா, நீங்கள் பணியில் இருந்து ஓய்வு பெறலாம், ஆனால் சமுதாய பணியில் இருந்து உங்களுக்கு ஓய்வே கிடையாது. உங்கள் அனுபவம் ஆன்மீக பலமும் இந்த ஊருக்கு இன்னும் தேவை. ஒரு சிறிய வார்த்தை கூறினால் அதற்கு ஒரு உதாரணம், ஒரு சிறிய கதை, நகைச்சுவை கலந்த நயத்தோடு கூறும் அழகில் நான் மிகவும் வியந்து பார்த்திருக்கிறேன் ஐயா. எல்லாம் வல்ல இறைவன் இந்த பிரபஞ்சம் தங்களுக்கு நீண்ட ஆயுள், குறைவில்லா ஆரோக்கியம், மன நிம்மதி அனைத்தையும் அருள்வார்கள். வாழ்த்த வயதில்லை ஐயா, வணங்குகிறோம். என்றென்றும் உங்கள் மாணவி பி. ஜோதிலட்சுமி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. பின்னே பிறந்து என்ன பிறவி உன்னை நன்றாக முயல்தவம் செய்கிறேன். என்னை நன்றாக இறைவன் படைத்தார். என்னை நன்றாக தமிழ் செய்கிறேன். ஐயா உயர்திரு சமூகத்திற்குமரன் ஐயா ரிட்டையர்மெண்ட் ஈவெண்ட்டுக்காக ஐயாவுக்கு நான் மாணவன் மட்டும் இல்லை, 80 சமூகத்தை பிரான்ச்சில் மகனாகவும் இருக்கிறேன் ஐயா சொல்லியிருக்கேன். அதெல்லாம் இருக்குது பெருமைக்குரிய விஷயம். ஐயா தமிழ் தொண்டில் நிறைந்தவரோட வாழ்வு கம்மியாக, அதுக்கு நம்மளுடைய பங்கு இருக்குன்றது ரொம்ப ஒரு நெகிழ்வான ஒரு விஷயம் தான். ஒரு மனிதன் ஆண் ஒரு 6 பருவங்கள் சொல்கிறாங்க. அதில் பாலப்பருவம், குழந்தைய பேணி பாதுகாக்கிறாங்க. பிள்ளை பருவம் அவன் செலவு பண்ண முடியாது, அவன் பராமரிக்கிறதெல்லாம் பொறுப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு மகன் பருவம் அப்படின்றது தன்னை பேணி பாதுகாத்து வளர்த்த அந்த அப்பா அப்பாவுக்கு அவங்க சம்பாதிச்ச ஒரு ஆரோக்கியம், ஒரு நல்வாழ்வு, பொருளாதாரம் எல்லாத்தையுமே பாதுகாத்து. அப்புறமேட்டு மைந்தன் பருவம் தன்னோட குடும்பம் போல இந்த சமுதாயத்தையும் தன்னோட குடும்பமும் பாவித்து இந்த சமுதாயத்துக்காக வாழுது. ஐயாவுடைய பேரை மீனாட்சி மைந்தன் அப்படின்னு சமுதாயத்துக்கு அவர் பண்ணிட்டு பங்கு கொடுத்து அளப்பரியது. நம்ம செலிபிரிட்டி மதுரையில் பேரிடர் காலத்தில் மாநகராட்சியில் எந்த உதவி தேவைப்பட்டால் உடனே ஐயாவுக்கு ஒரு அழைப்பு. அது போக தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கணும், ஆசிரியர்கள் இருக்கணும், பெரும் பணிகள் செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்யறது, வழிகாட்டுறது. நம்முடைய மைந்தன் அப்படின்ற ஒரு இப்போ வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் இல்லை, அதனால இப்போ வரைக்கும் ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு அருள் நெறியில் இருக்கிறாங்க. அடுத்து புத்திரம் சொல்லுவாங்க. நம்ம சடங்கு சம்பிரதாயங்கள்ன்றது அவர்களுக்கும் தகப்பன் பரவல் செய்தல், அதையும் தாண்டி நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும் பெற்றோருக்கு. அந்த விதத்தில் ஐயா முழுமையாக தன்னோட ஈன்றவர்களுக்கு ஒரு பெரும் பேரையும் புகழையும் தன்னோட அருள் வாழ்க்கை மூலமும் அருள் வாழ்க்கை மூலமும் நல்ல பூர்த்தி செஞ்சு பெற்றோர்களுக்கு நெகிழ்வான ஒரு பெரிய விஷயம். குமரன் அப்படின்றது ஞானத்தை உயர்நிலை. ஐயா எப்படி சொல்றதுன்னா ஒரு அருள் நெறியில் இயற்கை தேர்ந்தெடுக்கணும். ஒரு மனிதனை இயற்கை தேர்ந்தெடுத்துச்சு. அதுக்கு ஒரு உதாரணம் நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன்.
திருமந்திரம் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நமக்கு ஸ்டடி சென்டர் அமைச்சிருக்குது. நன்மேதுவார் கோயில் ஆசிரியர் சிவபெருமான கையெடுத்து கும்பிட்டு என்னப்பா வழி பெரிய விஷயம் வழி நடத்துறங்க அப்படின்னு அந்த கட்டடபாளையம் செப்பல் கடையில் உள்ள போகும்போது ஐயா இருக்காங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் சந்திக்கிறாங்க. அந்த 20 வருடத்துக்கு அப்புறம்ன்றது வந்து முடி தவறாமல் இயற்கை என்னை வந்து இங்கே வழி நடத்திருக்குன்னு தான் நான் நிகழ்வாக இருந்துக்கிறேன். ஐயா சொல்கிறான், என்னப்பா பண்ணுறேன், நான் திரும்புறதுக்கு என்னால் முடிஞ்ச சேவையை செஞ்சுறேன், நான் திரும்புறதுக்கு வாழ்கிறேன்டா அப்படின்னாங்க. அப்போ இயற்கை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய அருளாளர் ஐயா அப்படின்றது வந்து ஒரு பெரிய பதிவு. மீனாட்சிக்கு உண்டான நம்ம திருக்கல்யாணத்துக்கு அவருடைய சொற்பொழிவுகளாக இருக்கட்டும், அழகராத்தலின் சொற்பொழிவாக இருக்கட்டும், நிறைய அருள் வந்து அவரை நிறைஞ்சிருக்கு. இயற்கை அவரை தேர்ந்தெடுத்திருக்குன்றதுல வந்து அந்த ஒரு தன்மை வந்து நாங்கள் ரொம்ப உணர்றோம். ஐயாவோட பயணம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய பாக்கியம். தமிழுக்கு சேவை செய்கிறது தான் ஐயாவோட பயணம் பண்ணுறது நன்மையாகவும் நம்ம எடுத்துக்கிறோம். அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா ப்ரொஃபஷன் பேஷன்னு சொல்லுவாங்க. ஐயா வந்து தன்னுடைய பேஷனே ப்ரொஃபஷனாக இருந்தது. இப்போ 100% அவருடைய வாழ்க்கை பேஷன் தான். தமிழுக்கு உண்டான தொண்டு, இறை தொண்டு இதே வாழ்கிறாங்க. ஐயா கூட பயணம் பண்ணுறது வந்து நமக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம். ஒரு மகனாகவும் ஒரு மாணவனாகவும் அவருக்கு இருக்கிறோம். அவர் ஐயாவுடைய குழந்தைகளுக்கும் நம்மளும் வந்து உடன்பிரவாத சகோதரர்கள் தான். இந்த தருணத்தில் ரொம்ப சந்தோஷம், நன்றி. ஐயா வந்து வாழ்க்கை முடியாது எங்களை வழி நடத்துங்கன்னு சொல்லி கேட்டோம். தெரிஞ்சது பெரும் கருணை, நன்றிங்க. மதிப்பிற்குரிய சண்முக திருக்குமரன் சாருக்கு என்னுடைய பணிவான வணக்கம். நான் விண்ணரசி பேசுகிறேன் சார். ஆக்சுவலாக சாரும் என்னோட அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸு. நானும் சண்முக பிரியாவும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு. சாரை பற்றி பேசணுன்னு சொன்னாங்க பிரியா. நான் சொன்னேன், சார் வந்து எல்லாருக்குமே தெரியுமே, என்ன ஸ்பெஷலாக பேசுகிறது அப்படின்னு சொன்னேன். ஸோ எங்கள் மதுரையோட சித்திரை திருவிழா எவ்வளோ ஸ்பெஷலோ எங்கள் சாரோட வர்ணனை வந்து அவ்வளோ ஸ்பெஷல். எல்லார் வீட்லேயும் சித்திரை திருவிழா அப்போ சாரோட குரலும் அப்படியே சேர்ந்து ஒலிக்கும். ஈவன் நம்ம அந்த ஸ்ட்ரீட்டில் நடக்கிறப்ப கூட எல்லார் வீட்லேயும் அப்படியே சாரோட வாய்ஸ் கேட்டுக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு வந்து எல்லார் வீட்லேயும் ரொம்ப அவரோட வாய்ஸ் வந்து ரீச் அண்ட் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு வாய்ஸ் அவர். என் பொண்ணுக்கிட்ட கூட நான் சொல்லியிருக்கேன், இந்த டிவியில் வந்து வர்ணனை பேசுகிறாங்க இல்லையா, அது வந்து சாரோட அம்மாவோட சார் ஸ்டாஃப் தான் அவங்க. அம்மாவோட சாரு பிரியா அத்தையோட அப்பா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அடுத்த தலைமுறை கூட அவரோட வாய்ஸ் வந்து ரீச் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு ஃபெமிலியரான பர்சன். அண்ட் அவருடைய வர்ணனை வந்து ரொம்ப சிறப்பு மிக்கது. ரொம்ப அழகாக அதை வந்து வர்ணிப்பார். அந்த கதைகள் எல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக அவருடைய வர்ணனை இருக்கும். அதுக்கே நான் ஒரு பெரிய ஃபேன் அவரோடது. அண்ட் ரொம்ப ஒரு பாப்புலரான பர்சன் மதுரையிலேயே. நல்ல மனிதர், நகைச்சுவை ரசனை வந்து மிகுந்தவர் அவர். அப்படியே பேசிட்டு இருக்கப்பயே, கிளாஸ் எடுத்துட்டு இருக்கப்பயே ரொம்ப ஈஸியாக அப்படியே சிம்பிளாக அங்கங்க அப்படியே கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப ரொம்ப நம்மளை அறியாமையே நம்ம அந்த அளவுக்கு அந்த வந்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அந்த அவர் கிளாஸ் எடுக்கிற விதங்கள்லாம். நல்ல பண்பாளர். இப்படி அவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். கிளாஸ் எடுக்கிறப்ப இலக்கணமாக இருக்கட்டும், இல்லை கதைகளாக இருக்கட்டும், அப்படியே லைவாக நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்கும். அந்த லெசன்ஸ்குள்ளேயே நம்மளை இன்வால்வ் பண்ணிடுவாங்க. அவ்வளோ இன்வால்மெண்ட்டோடு எடுப்பாங்க. நம்மளையும் அவங்களை இன்வால்வ் பண்ண வச்சுடுவாங்க அந்த சப்ஜெக்ட்குள்ளே. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகாக கிளாஸ் எடுப்பாங்க சார். ஒரு நாள் கூட போர் அடிச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதும் எங்கும் காணோம்னு சொன்னார் மகாகவி பாரதியார். அந்த மொழியை இன்னும் இனிமையாகவும் எளிமையாகவும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது எங்கள் சார் தான். சாருக்கும் ஆன்ட்டிக்கும் கடவுள் நீண்ட ஆயுளையும் உடல் நலனையும் கொடுக்கணும்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு கொடுத்த சண்முக பிரியாவுக்கும் சரண்யாவுக்கும் என்னுடைய வணக்கம். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற பாரதியின் வாய்மொழி தமிழ் நயம் அறிந்தோர்க்கு தேனினும் இனிப்பதாகும். அதுபோல் முனைவர் மீனாட்சி மைந்தன் சண்முக திருக்குமரன் பேச்சும் எழுத்தும் தமிழ் நல்லுலகத்திற்கு கிடைத்த பெரும் கொடை. ஏழையரையும் எளியவரையும் மதிக்கும் பண்பாளர். பின்னணி இல்லாதவர்களையும் முன்னணியில் அமர வைப்பதில் அவர் ஒரு மகாத்மா. ஐயாவின் பேச்சும் குரலும் அவருக்கு நல்ல ஒரு அணிகலன். டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற நல்லாசிரியர், மதுரை இலக்கிய பேரவை நிறுவனர், ஆன்மீக பேச்சாளர், நகைச்சுவை நாவரசு சண்முக திருக்குமரன் அள்ள அள்ள குறையாத அட்சய பாத்திரம். அவர் செய்யும் தானம் அறிவு தானம்.
பொன்னும் பொருளும் ஈந்து மகிழ்ந்தாலும் மக்கள் சமூகத்திற்கு வழங்கிட அது போதாது. தெள்ளு தமிழ் தேனினும் இனிய கற்கண்ட சொற்களால் அற்புதமான குரல் வளத்தால் கேட்போர் அனைவரையும் பேச்சினால் கட்டி போட்டு சபையோரையும் என்னையும் கவர்ந்த என் உள்ளம் கவர் ஆசான் சண்முக திருக்குமரன் ஐயா அவர்களின் பணி ஓய்வு திருநாளில் பல்லாண்டு வாழ்ந்து ஞானம் சிறக்க நூல் பல வடைத்து சொற்பொழிவு பல தந்திட இந்நன்னாளில் எல்லாம் வரல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றிகள். தேங்க் எங்கள் ஆற்றல் மிகு ஆசான் மதுரை இலக்கிய பேரவையின் நிறுவன தலைவர் முனைவர் சண்முக திருக்குமரன் ஐயா அவர்களுக்கு என் தலைதாங்கிய வணக்கங்கள். ஒரு ஆலமரத்தின் வளர்ச்சியை அருகம்புல் வாழ்த்தலாம். ஒரு அருகம்புல் ஆலமரத்தின் வளர்ச்சியை வணங்குகிறது. ஐயா, உலகத்தின் ஞானங்கள் 3 வகையாக பிரிக்கப்பட்டது. ஒன்று மெய்ஞானம், விஞ்ஞானம், தத்துவ ஞானம். இந்த 3 பெரும் ஞானங்களில் ஒவ்வொரு ஞானம் சம்பந்தமாக பாண்டித்தியம் பெற்று பேசுபவர்கள் பலர் உள்ளனர். ஆனால் இம்மூன்றையும் ஒரே மேடையில் ஒரு தலைப்பின் கீழே இருக்கும் மக்களை கட்டி போடும் அளவிற்கு ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவர் எங்க ஐயா திருக்குமரன் அவர்கள். கடந்த 1000 ஆண்டுகளில் ஆகச்சிறந்த அறிஞராக போற்றப்பட்ட காரல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ் இவர்களால் வடிவமைக்கப்பட்ட கம்யூனிசத்தை செயல்படுத்திய லெனின், ஸ்டாலின் போன்றோரையும், சீனாவின் மாவோய் குறித்தும், இந்தியாவில் பகத்சிங், வஉசி, சிங்காரவேலர் குறித்து இவர்கள் எவரை குறித்து பேச அழைத்தாலும் உடனடியாக பேசக்கூடிய ஆற்றல் கொண்ட எங்க தலைவர் திருக்குமரன் ஐயா அவர்கள் உலக மத தலைவர்களான இயேசுநாதரோ, நபிகள் நாயகத்தையோ, மகாவீரரையோ, புத்தரை குறித்தோ மற்றும் சமண சைவ மதங்களில் உள்ள தலைவர்கள் குறித்தோ, அதில் போற்றிய நாயன்மார்கள் குறித்தோ எவர் குறித்தும் பேசுவதற்கு எந்த மேடையிலும் எந்த நிமிடமும் தயாராக ஆயத்தமாக உள்ள ஒரு வெளியிலிருந்து வரும் அம்பு போல் பேசக்கூடிய அற்புத ஆற்றல் படைத்தவர் சண்முகம் திருக்குமரன் ஐயா. தமிழ் தென்றல் தெரிவிக்காதான் சொல்வார். தமிழ் பதிப்புத்துறையை பொறுத்தவரை அதை அடித்தளமிட்டவர் ஆறுமுக நாயனார், அதற்கு சுற்றுச்சுவர் எழுப்பியவர் தாமோதரன் பிள்ளை, அதற்கு மேற்கூரை வைந்தவர் ஓவேசா. தமிழ் அச்சுப்பதிப்புத்துறை போன்றே தமிழ் மேடை பேச்சில் ஆற்றல் மிக்க அறிஞர்கள் மிகச்சிறந்த பணியாற்றுவர். நம் தமிழ் தென்றல் திருவிக்கா அண்ணா முதல் நெல்லை கண்ணன் மற்றும் வளம்பூரி ஜான் அவர்கள் அதற்கு மிகப்பெரிய அடித்தளமிட்டார். அவருக்கு அந்த அடித்தளமிட்டதில் மிகப்பெரிய சுவரை எழுப்பியதில் நம் ஐயா போன்ற அறிஞர்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. நான் பெற்ற செல்வோம் பெருக இவ்வையன் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர். பேசும் கலை, பேச்சுக்கலையை உலகறிய செய்ய வேண்டும், யாவருக்கும் கற்றுத்தர வேண்டும் என ஒரு இலக்கோடு பயணிக்கும் எங்கள் ஐயா அவர்களே, நமது பேரவையின் சார்பில் பேரவை மாணவர்களுக்கு அனைவரையும் பேச்சுக்கலையில், பேசும் கலையில் பாண்டித்தியம் பெறுவதற்காக எப்போதும் ஏணியாக பயணிப்பவரை, எங்களுக்கு எப்போதெல்லாம் தமிழ் கடலை கடக்க வேண்டும் என்று நினைக்கும் போதும் தோணியாக நின்று பயணிப்பவரை, எப்போதெல்லாம் எங்களுக்கு தமிழமுதம் பருக வேண்டும் என்று எண்ணும் போதெல்லாம் எங்களுக்கு கேணியாய் நின்று எங்களை வளர்த்து தமிழையும் வளர்க்கும் எங்கள் தமிழையாவிற்கு மீண்டும் ஒரு வணக்கங்கள். ஐயா, தங்களது பள்ளி பயணத்தை கடந்து செம்மொழி வாணி முழுமையாக பயணிக்க தொடங்கிவிட்டீர்கள். தங்களது பயணத்தில் எங்களையும் நினைத்துக் கொள்ள வேண்டும் என வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அன்னை தாய் தமிழை வணங்கி அனைவருக்கும் வணக்கம் கூறுவது போத்திராஜன், செயலாளர், மதுரை இலக்கிய பேரவை. இன்று சீரோடும் சிறப்போடும் வெகு விமர்சையாக நடைபெறும் பணி நிறைவு பாராட்டு விழா. இந்த பணி நிறைவு பாராட்டு விழாவுடைய நாயகர் நகைச்சுவை நாவரசு முனைவர் சண்முக திருக்குமரன் அவர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா. பணி நிறைவு என்பது ஆசிரியர் பணியில், பாராட்டு விழா
பணி நிறைவுக்கு மட்டுமல்ல, அவர் வாங்கிய பட்டங்களுக்கும் விருதுகளுக்கும் அவர் சமூக சேவைக்கும் சேர்த்து ஒரு பாராட்டு விழா. ஆகவே இதை நான் இரண்டாக பிரித்து பார்க்கின்றேன். இவரை பாராட்டுவதற்கு என்ன விஷயங்கள் இருக்கின்றது? இவர் தொடர்ந்து கடந்த 25-26 ஆண்டில் தொடர்ந்து 23 புத்தகங்களை எழுதி ஒரு சாதனை படைத்திருக்கின்றார். அந்த எழுதிய புத்தகம் அனைத்துமே அனைத்து துறைகளிலுமே அது இருக்கின்றது. அறிவியலிலே தொடங்கி, ஆன்மீகத்தில் தொடங்கி, அரசியல் தலைவர் வரைக்குமே அந்த நிகழ்வு அங்கு இருக்கின்றது. அவர் வாங்கிய விருதுகள்: டாக்டர் தமிழக அரசின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது, தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது, தமிழ் செம்மொழி விருது, தமிழ் தொண்டு விருது, தமிழறிஞர் விருது, கிருபானந்தா வாரியார் விருது, திருவள்ளுவர் விருது, மாவட்ட ஆட்சியரின் விருது, மதுரை மாநகராட்சி ஆணையர் விருது. இது போன்ற பல விருதுகளை அவர் பெற்றிருந்தாலும் அவர் சில பட்டங்களை வாங்கியிருக்கின்றார். அவர் வாங்கிய பட்டங்கள்: மதுர கலா, இலக்கியமணி, நித்திய சேவா ரத்னா, தமிழ்மணி பாரதி, திருவள்ளுவர், சொல்லின் செல்வர், ஆன்மீக செம்மல், கலை ஞாயிறு, கலை நீலா, இது போன்ற பல பட்டங்களை அவர் பெற்றிருக்கின்றார். ஒரு ஆசிரியருக்கு மேல ஆசானாக தமிழ் முதல் இலக்கியம் முதல் இலக்கங்கள் வரை பேசுவது எப்படி, மேடையில் கூச்சமுலா பேசுவது எப்படி போன்ற பேச்சுக்களை பயிற்சி வகுப்பினை இன்றைக்கு மாணவர் மத்தியிலேயே ஒரு இலவசமாக நடத்தி வருகின்ற ஒரு ஆன்மீக செம்மல் மட்டுமல்ல, ஒரு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பணி செய்து என்ற அவருக்கு பாராட்டுவது சால சிறந்தது என்றே நான் எண்ணுகின்றோம். முனைவர் அவர்களை எவ்வளவுதான் பாராட்டினாலும் நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் அவருக்கு ஒரு பட்டங்களை வழங்கி ஒரு பாராட்ட வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கின்றது. நோய் தீர்க்கும் மருத்துவர், குற்றால அருவி, பசிப்பணி போக்கும் அன்னபூரணி, அல்லல குறையாத அச்சய பாத்திரம். நோய் தீர்க்கும் மருத்துவர், வாய் விட்டு சிரிச்சால் நோய் விட்டு போகும். முனைவரிடத்தில் பேசிக் கொண்டிருந்தால் அவர் சொல்லுகின்ற சிரிப்பலைகளும் அவர் சொல்லுகின்ற நகைச்சுவையுமே மனிதனுக்கு நோய் விட்டு போகும். அதனால் அவர் ஒரு நோய் தீர்க்கும் மருத்துவர், அல்லல குறையாத ஒரு அச்சய பாத்திரம். அவரிடம் பேசும்போது அனைத்து விதமான விஷயங்களும், ஆன்மீகமா, அரசியலா, அறிவியலா, எதுவா இருந்தாலும் வந்து கொண்டே இருக்கின்ற ஒரு அச்சய பாத்திரம் போல. அதே மாதிரி அவர் அன்னபூரணி, எப்படி பசி தீர்க்கும் அன்னபூரணியோ அதே போல தமிழுக்காக இயங்குகின்ற மாணவர்களுக்கு அறிவியலா இருந்தாலும் சரி, ஆன்மீகம் இருந்தாலும் சரி, அது இலக்கியமா இருந்தாலும் இலக்கணமா இருந்தாலும் சரி, அது அரசியலாக இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அவருக்கு புரிகின்ற மாதிரி அவருடைய பாணியிலே சென்று அவர்களுக்கு பசியை தீர்க்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வள்ளலாகவே அவர் கருதுகின்றோம். ஆகவே மிகச்சிறிய வயதிலேயே எங்களை எல்லாம் ஒரு மிகப்பெரிய மேடையில் அழகு பார்த்தக்கூடிய ஒரு எங்களை வளர்க்கக்கூடிய ஒரு அன்னையாகவே அவரை பார்க்கின்றோம். ஒரு ஆசான் மாத்திரமல்ல, ஆசிரியர் மாற்றமல்ல, ஒரு அவர் அன்னையாகவே நாங்கள் பார்க்கின்றோம். எங்களை எப்படி ஒரு தாய் குழந்தையை பார்த்து பசி வைத்த பார்த்து பசி அறிவாளோ அதுபோல இவர் எந்த மாணவருக்கு என்ன பிடிக்கும், என்ன தலைப்பு இவர் இப்ப நன்றாக பேசுவார் என்று அவருடைய தோரணையை பார்த்தே, அவருடைய குணாசியை பார்த்தே, அதை வைத்த பார்த்து பசிறு தாயை போலவே தலைப்புகளை கொடுக்கின்ற மிகப்பெரிய ஆசான். அது மாத்திரமல்ல, அவருக்கு உண்மைதான் பிடிக்கும், நீதி, நேர்மை, நியாயம். தவறு செய்தால் அவர் யாராக இருந்தாலும் தண்டிக்கக்கூடியவர். தண்டிப்பது கூட மிகவும் நாசுக்காக அவரை முகம் சுளிக்காமல், அவர் முகம் நோகாமல் அவரை கண்டிக்கின்ற ஒரு பக்குவ மனப்பான்மையை அவர் பெற்றிருக்கின்றார். அவர் இன்றைக்கும் தன் குடும்பத்தோடு, தன் மனைவி, பிள்ளைகள், பேரம் பேத்திகளோடு சந்தோஷமாக வாழக்கூடியதற்கு அவர் ஒரே காரணம் ஆண்டவனர். அதனால்தான் அவருக்கு மீனாட்சி மைந்தன் என்ற பெயர் இருக்கின்றது. அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்களுடைய அன்பு குபேந்திரன். அருமை அண்ணன் திருவாளர் மீனாட்சி மைந்தன் முனைவர் சண்முக திருக்குமரன் அன்னார் அவர்கள் தன்னுடைய ஆசிரியர் பணியிலிருந்து பணி நிறைவு பெறுகிறார்கள். சிறப்பான முறையிலே ஆசிரியர் பணியிலே இருந்தாலும் ஆன்மீகத்துக்கென்று என்னுடைய பொறுத்த வரையிலே சிறப்பாக ஆன்மீக சேவையை சிறப்பாக செய்கின்றவர். மீனாட்சி அம்மனுடைய திருநாளை 10 நாட்கள் தன்னுடைய இனிமையான குரல் மூலமாக வழங்குகின்றவர். கள்ளழக பெருமாளுக்கு வாசகங்களை அப்படியே நினைவில் வைத்துக்கொண்டு பெருமாளுக்கு பேசுகின்றவர். சிறந்த மனிதர். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதை
சிறப்பாக மக்களுக்கு வழங்குகின்றவர், சிறப்பான முறையிலே பட்டிமன்றங்களை நடத்துகின்றவர். அப்படிப்பட்டவர் நாம் பணி நிறைவு பெறுகிறார். இனிமேல் முழுவதுமாக அவர் என்னிடத்திலே சொன்னார், ஆன்மீகத்திலே ஈடுபட இருக்கின்றேன், ஆன்மீகத்துக்கு இன்னும் பல சிறப்புகளை செய்ய இருக்கின்றேன், நான் 20 நூல்கள் எழுதியது போல இன்னும் பல நூல்களை எழுத இருக்கின்றேன் என்றெல்லாம் என்னிடத்திலே சொன்னார்கள். எனக்கே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எப்பொழுதும் சிரித்த முகத்துக்கு சொந்தக்காரர். அப்படிப்பட்டவர் சண்முக திருக்குமரன் அவர்கள். அவருடைய துணைவியாரும் திரு வைஜெயந்தி அம்மா அவர்கள் சிறப்பான முறையிலே நான் எப்பொழுது சென்றாலும் அவர் வாங்க தம்பி 2 இட்லி சாப்பிடுங்க, காப்பி சாப்பிடுங்க என்றெல்லாம் அக்கா அவர்கள் சொல்லுவார்கள். அடுத்த வருடத்திலே 60ஆம் திருக்கல்யாணம், அதாவது சத்யப்த பூர்த்தி நடைபெற இருக்கின்றன. அந்த நிகழ்ச்சிக்கு கூட நீங்கள் வந்து செய்து தர வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த முதலிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அளவு நான் முதலிலே அவரிடத்தில் 24 வருடங்களுக்கு முன்பாக செல்லுகின்ற பொழுது சைக்கிளிலே சென்றேன் வர்ணனைக்காக. அப்பொழுது தம்பி நீங்கள் நல்லா பேசுறீங்க, அப்போ ஓரளவு எனக்கு பேசவே தெரியாது, தம்பி நீங்கள் சூப்பராக பேசுறீங்க, பெருமாளை பற்றி அப்படியே நினைவில் வைத்து பேசுகிறீர்கள் என்றெல்லாம் என்னை ஊக்கப்படுத்தியவர். அப்படிப்பட்டவர் இன்னும் பல வருடங்கள் என்னோடு பயணிக்க வேண்டும். பல்லாண்டு பெருமாளுக்கு நாங்களும் பாட வேண்டும். அவரும் நானும் வருடா வருடம் நடைபெறுகிற சித்திரை திருநாளினுடைய தசாவதார நிகழ்ச்சிகளில் இரவு முழுவதும் நான் கூட 1 மணி நேரம் தூங்கிவிட்டாலும் அவர் தூங்கவே மாட்டார். எப்படி என்ன உங்களால் முடியுதுன்னே, பெருமாள் எனக்கு செய்கிறார், நான் பேசுகிறேன் அப்படின்வார். அப்படிப்பட்டவர். அவர் சிறப்பாக இன்னும் பல வருடங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 பல்லாண்டு நின்றோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வே திருக்காப்பு என்று சொல்லி பெரியாழ்வாருடைய பாசுரத்தை நினைவு கொடுத்தி ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரு சென்னலோடு கயலுகள பூங்குவலை போதில் பொலிவண்டு கண்படுப்ப இங்காது புற்றிலிருந்து தீர்த்தம் முளைப்பற்றி வாங்க குடன் வதைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் என்று சொல்லி ஆண்டாளுடைய பாசுரத்தை நினைவுபடுத்தி எல்லோரும் தமிழும் இனிமை போல பல்லாண்டு பல்லாண்டு காலம் சேவையாற்ற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.